சின்ன வீடை பார்க்கணுமா, பெரிய வீடை பார்க்கணுமா, இடிஞ்சு போன வீடை நீங்கள் பார்க்கணுமா, நீங்கள் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஹாய் நண்பர்களே, நான் 2000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ராஜா பில்டிங் பார்க்க வந்திருக்கேன். மியூசியத்துக்கு வந்திருக்கேன். பாதி இடிஞ்சு போயிருக்கு, பாதி இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பில்டிங்கும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு சொலக்கா மரம் இருக்கும். ஸோ சொலக்கா மரம் பஹ்ரைனில் இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற மரம் 2000 வருஷத்தில் கட்டப்பட்ட இடம் இன்னும் இருக்குது. ஆனால் இப்போ கட்டின வீடு பொட்டுன்னு விழுந்துருது. அடாடாடாடா, எம்மா பெரிய அம்புட்டு அழகான பில்டிங்கு. அந்த காலத்தில் ராஜாங்க வீடு இருக்கும்போது நான் பாகுபலி படத்தில் தான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட்ஸ் ரொம்ப பெருசாக பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. எப்போ அந்த கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட காம்பவுண்ட் சேவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம ஊரில் ஜெர்மனிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குப்பா. ஆனால் வெயில் ஜாஸ்தி அடிக்குது. ஒரு சின்ன நுழைவாசல், அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த நானும் உத்து பார்க்குறேன். இது என்ன கட்டிடமாக இருக்கும், இது என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு காம்பவுண்ட் சேவருக்கு பக்கத்துலேயும் கிட்டத்தட்ட 5 ஆள் நிற்கிற அளவுக்கு பள்ளம் நோண்டியிருக்காங்க. இதுக்கு அழகாக ஆளுங்க சேஃபாக போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் யாரும் இந்த பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காக அந்த கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நானும் கொஞ்சம் கிட்ட போய் லைட்டாக எட்டி பார்த்தேங்க. எட்டி பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பயனாக வரல, நல்லா க்ளீனாக இருந்தது. இந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, நிறைய டூரிஸ்ட் ஆளுங்களாம் பார்த்துருந்தாங்க. வேலை செய்கிறவங்க கூட அங்கே படுத்துன்னு இருப்பாங்க. ஸோ அது இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அழகாக நடப்பாதையெல்லாம் இருக்குது. ஸோ பார்க்கவும் நல்லா இருந்தது, சேஃபாகவும் இருக்குது. இந்த கல்லை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது கருங்கல்லா இல்லைன்னா வேறு எதனா கல்லில் கட்டப்பட்டதா, களிமண்ணா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எவ்வளோ ஹைட்டடா சாமி! ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது இன்னும் இருக்குன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்குல்ல. இது 3வது பக்கம், ஃபஸ்ட்டு பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம், அப்படியே போனால் 4வது பக்கம் இருக்கும். சுற்றி உங்களுக்கு தெரியுதில்ல, இது எல்லாமே என்ன மரம்னா பேரிச்சப்பழ மரம் தான். பேரிச்சப்பழ மரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் பிவால மரம், நிறைய மரம் இருக்கும். கண்ணு கெட்டின தூரம் நிறைய மரம் இருக்குது. ஆனால் நிழலுக்கு நிற்க தான் ஒரு மரம் கூட இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லலாம் வேலி போடுவாங்க. அது என்ன வேலி போடுவாங்க? தென்னை வேலி, பீவலம் வேலி, ஓணாம் வேலி, அந்த மாதிரி வேலிங்க இருக்கலாம். இங்கே பஹ்ரைனில் பேரிச்சப்பழம் வேலி போட்டிருக்காங்க. அதுதான் நான் உங்ககிட்ட காட்ட. உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் உள்ளே போக முடியாதுன்னு தெரியுதுப்பா. ஒரு வழியாக நான் எல்லாமே 4 பக்கமும் பார்த்துட்டு வீட்டுக்கு போக போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் இங்கே தங்க போகிறேனான்னு தெரியல. இப்போ கட்டப்பட்ட பில்டிங் பாருங்கள், எவ்வளோ கலர்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. இது அந்த காலத்தில் கட்டப்பட்டது. அப்படியே மண் நிறமாகவே இருக்குது. இது தாங்க பார்க்க அழகே. மேலே போக அனுமதி இல்லை. கேமராலாம் இருக்குது. யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படி நோட் பண்ணுறதுக்கு கேமரா இருக்குது. ஆளுங்களும் இது இருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் போயிட்டு அந்த 4 பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த பில்டிங் பாருங்கள், எவ்வளோ தூரம் தெரியுது. அப்பாடி, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்குது போல். நம்ம ஊரில் செஞ்சிக்கோட்டில் மேலே மலை மேலே ஏறி போகணும். பட் இங்கே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். குழந்தையோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். பாய் பாய். சிக்கோ.